ஜோதி, சரி சாப்பிடு, சாப்பிட்டு படு. நான் தப்பாக பேசியிருந்தாலும் நீ மன்னிச்சாலும் மணி தேவையில்லடி. தூக்குன்னு தரணும் கூட. நான் தப்பாக தாண்டி பேசுவேன். ஏய், தமிழ்நாடு இல்லை, இந்தியா லெவலில் அப்படியே எடுத்துக்கிட்டா முடியும், உலக லெவலு அப்படியே எடுத்துக்கிட்டா முடியும். அதில் அப்படியே சரிசமமாக பிரித்தா பாதி பேர் சிஸ்டர், பாதி பேர் முறப்பொண்ணு அப்படி வச்சுக்கிட்டா முடியும். முறப்பொண்ணில் பாதி பேர் வேறு ஒரு அத்தை அந்த மாதிரி பாதி பேர் வச்சுக்கிட்டா முடியும். பாதி பேர் எப்படி என்ன சொல்கிறது, அது சரி விடு. ஆக மொத்தம் எனக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரே கணக்கு நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. தமிழ்நாட்டு லெவலில் இப்போ 7 கோடியா 8 கோடியா, அதில் ஒரு போடா தவறு. சரி ரைட்டு போட. அதில் 1,00,000 பேர் வேணாம்மா, ஒரு 1000 பொண்ணு என் அக்கா தங்கச்சின்னு சி ஒன்றை மாதிரி. அதில் நீ ஒருத்தி மட்டும்தான் என் பொண்டாட்டி, மீதி பேத்தெல்லாம் நான் என் அக்கா தங்கச்சி. எனக்கே வாய்த்திக்குது நம்ம இரு பையனால. சரி மொத்த பேரும் என் அக்கா தங்கச்சியை ஏற்றுக்கிறேன், சரியா? ஒன்றை மட்டும் ஏற்றுக்க முடியாது, சரியா? உன் கூட ஒரு 500 பேர்னு வச்சுக்க, அது முறப்பொண்ணா நான் ஏற்றுக்கிறேன், சரியா? நீ மட்டும்தான் என் முதல் பொண்டாட்டி, ஓகேவா? இப்போ கரெக்டாக சொல்லிட்டேண்ணா. நான் கொஞ்சம் குடிச்சிட்டேண்ணா, கொஞ்சம் குழம்புறேன். இதெல்லாம் வேற எல்லாம் என்ன அதுக்கு தாண்டி சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன் ஜோதி, உன் காலில் கூட வேறு எனக்கு கால் பண்ணா ப்ளீஸ், கால் பண்ணுறேன். உன் காலில் வேறு எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன். நீ என்ன சொல்கிறியா நான் கேட்டு நடக்கிறேன். உன் பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா நான் படிக்கலை, சரியா? நீ படிச்சிருக்க, ஓகேவா? ஒன்று. இன்னொன்று, பிரச்சனை சொல்கிறது தான் பொண்டாட்டி கேட்டு நடக்கணும், அது நீ கேட்ப எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஏண்டி எனக்கு